ஹலோ நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இன்று மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்கள் அருள் அவர் சொசைட்டி சேனல்லேருந்து பேசுகின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வாட்டர் கூல் சில்லர்ஸில் கிட்டத்தட்ட 15 இம்பார்ட்டன்ட் சில்லர் ப்ரொடெக்ஷன் சேஃப்டி டிவைஸ் இருக்குங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் சில ப்ரொடெக்ஷன்லாம் இன்னும் லேட்டஸ்ட் சில்லர்ஸில் வந்து கொடுத்துட்டு வராங்க. அது வந்து நீங்கள் போக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம டெய்லி ஆப்ரேஷன் செக்லிஸ்ட், அதாவது டெய்லி HVAC டெக்னீஷியன் வந்து என்னென்ன பேராமீட்டர்ஸ் வந்து செக் பண்ணணும் வாட்டர் கூல் சில்லர்ஸில் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து இன்னமும் பேசிக்கான HVAC ரிலேட்டட் வந்து வீடியோஸ் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அது இல்லாமல் கிட்டத்தட்ட 50 வீடியோஸ் வந்து ரிலேட்டட் டு ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட், முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள், பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு சில்லர் எடுத்துக்கினா ஒரு முக்கியமானது வந்து எவாப்ரேட்டர், அதாவது வாட்டர் கூல் சில்லராக இருக்கட்டும் இல்லை ஏர் கூல் சில்லராக இருக்கட்டும். ஸோ முக்கியமாக நம்ம இங்கே வந்து வாட்டர் கூல் சில்லர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் எவாப்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா அது கூலர்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஒரு சில் வாட்டர், அதாவது வாட்டரை வந்து கூல் பண்ணி அனுப்ப போகிறோம். எங்கே அனுப்புவோம்? பில்டிங்க்கு அனுப்புவோம். அதாவது யூட்டிலிட்டி பிளாக்ல வந்து சில்லர் இருக்குன்னா அங்கேருந்து நம்ம வாட்டரை வந்து கூல் பண்ணி AHUக்கு வந்து அனுப்புவோம். ஓகே, ஏர் ஹேண்டிலிங் யூனிட். அது வந்து ஒரு ஃப்ளோருக்கும் ஒரு ஏரியாவுக்குமே ஒரு AHU வச்சிருப்பாங்க. ஸோ அந்த வாட்டரை வந்து நம்ம கூல் பண்ணுறதுக்கு தான் இப்போ அதனை கூலர்னு சொல்லலாம் அந்த எவாப்ரேட்டரை. ஸோ இங்கே தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ஸோ அந்த சில் வாட்டரோட இன்லெட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணும் எவாப்ரேட்டரில் அப்படின்னு பார்க்கும்போது 2.5 to 3.5 இதான் ஒரு லிமிட். ஆக்சுவலாக பேசிக்காக இதான் இருக்கும் ப்ரெஷர். ஆக்சுவலாக பார் PSI எல்லாம் ஒன்று தான் வச்சுக்கலாம். அவுட்லெட் ப்ரெஷர் வந்து 2 to 3, இன்லெட் டெம்பரேச்சர் வந்து டிகிரி சென்டிகிரேட்டில் வச்சுக்கலாம். அவுட்லெட் வந்து டிகிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 7 to 10 மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக 10க்கு மேலே போகக்கூடாது. ஆக்சுவலாக செட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 7 வச்சுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த செட் பண்ணுற டெம்பரேச்சர் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. இதுதான் வந்து முக்கியமான பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது எவாப்ரேட்டரில். எவாப்ரேட்டர் வந்து அதில் வந்து இன்னொரு சர்க்யூட் பார்த்தீங்கன்னா கேஸ் சர்க்யூட். ஒரு சைடு வந்து வாட்டர், இன்னொரு சைடு கேஸ். ஸோ அந்த கேஸில் இருக்கிற கூலிங் தான் நம்ம வந்து வாட்டரில் எடுத்துக்குது. ஓகேங்களா? இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இங்கே நடக்குது. ஸோ இந்த எவாப்ரேட்டரோட ரெஃப்ரிஜரண்ட் ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்கணும்? KPன்றது கிலோ பாஸ்கல்ங்க. அது வந்து ஒரு கிலோ பாஸ்கல் ஈக்குவல் டு கிட்டத்தட்ட வந்து 1.1450. இதுதான் வந்து PSIயில் கன்வெர்ட். நம்ம PSIலும் போடலாம், இல்லை KPIலும் பார்த்துக்கலாம். நீங்கள் அது வந்து கன்வெர்ட் பண்ணி நீங்களே தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நாங்கள் ஒரு பேசிக்காக வந்து ஒரு எடுத்துக்கிறேன். KPI வந்து பார்த்தீங்கன்னா KPIயில் நான் பேசிக்காக சாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். அதில் வந்து 240 to 320 இதான் வந்து எவாப்ரேட்டரோட ரெஃப்ரிஜரண்ட் ப்ரெஷர். ஸோ இந்த ரேஞ்சில் தான் மெயின் லிமிட். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதுதான் இந்த பேராமீட்டர். அதே மாதிரி எவாப்ரேட்டர் சேச்சுரேட் டெம்பரேச்சரும் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இதில் எவாப்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா எவாப்ரேட்டர் அப்ரோச் டெம்பரேச்சர். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2 டிகிரி வரைக்கும் போகலாம். ஓகேங்களா? லெஸ் தென் 2 டிகிரி வரைக்கும் சேஃபுங்க. ஸோ அதிகமாக இங்கே ஹீட் எக்ஸ்சேஞ்ச் வந்து சரியாக நடக்கலைன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்பரான கூலிங் கிடைக்கல, எஃபிஷியன்சி இல்லைன்றது தான் அர்த்தம். அதை தான் வந்து ஸோ இதான் முக்கியமான ஒரு பேராமீட்டர்ஸ். எவாப்ரேட்டர் அப்ரோச் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப முக்கியமான பேராமீட்டர்ஸ். இது வந்து அப்ரோச் டெம்பரேச்சர் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும்னா தனியாக ஒரு வீடியோவே இதுக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ பேசிக்காக நீங்கள் அதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கின்னு திருப்பி இந்த வீடியோவை கூட பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் இப்போ வந்து என்னென்ன சேஃப்டி ப்ரொடெக்ஷன் டிவைஸ் இருக்குது? ஸோ ஆப்ரேட்டர் ஸ்டேஜில் என்னென்ன இருக்குது? இதில் முக்கியமாக என்ன இருக்குது? கட் அவுட் இருக்குது. கட் அவுட் சுவிச்சஸ்லாம் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு அலர்ட் கொடுக்கும், அப்புறம் கட் ஆஃப் பண்ணணும். எப்போ ஆப்ரேட்டர் வந்து அப்ரோச் டெம்பரேச்சர் வந்து 2 டிகிரிக்கு மேலே போச்சுனாவே அது வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அது பேஸ்ட் ஆன் ஒரு OEM பேஸ் பண்ணி மாறும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ஆன்டி ஃப்ரீஸ் கட் அவுட். ஸோ எப்போ வந்து சில் வாட்டர் ஃப்ளோவே இல்லை அப்படின்னா டக்குன்னு ஈஸியாக கூல் ஆகிடும். ஸோ கூல் ஆகும்போது என்ன ஆகும்? அதாவது லெஸ் தென் 3 டிகிரி போனால் என்ன ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுமாரி வந்து ரொம்ப டேஞ்சர். ஸோ அதுக்கு வந்து ஒரு கட் அவுட் வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து கட் ஆஃப் பண்ணி விட்டுரும். ஸோ அதுவும் ஒரு ஐசோலேட் பண்ணி வச்சு முக்கியமான ஒரு ப்ரொடெக்ஷன், சேஃப்டி ப்ரொடெக்ஷன். மூணாவதாக பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ சுவிட்ச் சேஃப்டி கட் அவுட்டும் இருக்குது. ஸோ சில் வாட்டர் ஃப்ளோ வந்து சுத்தமாக இல்லை, ஃப்ளோ கம்மியாகிடுச்சுனாலும் உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும். அதுக்கு ஒரு சேஃப்டி கட் அவுட் அடிஷனலாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து 3 செக் நம்ம சேஃப்டி ப்ரொடெக்ஷன் டிவைஸ் இந்த எவாப்ரேட்டர் ஸ்டேஜில் பார்க்குறோம். கண்டென்சரில் பாருங்கள். கண்டென்சர்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்சர் வாட்டர் இது வந்து தனி சர்க்யூட். இப்போ எப்படி எவாப்ரேட்டரில் வந்து AHUலேருந்து போகிற லைன் ஒரு சர்க்யூட் இருக்கோ, இன்னொரு இதில் வந்து கண்டென்சரில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஹீட்டை கூல் பண்ணுறதுக்கு கூலிங் டவர் இருக்கும். கூலிங் டவருக்கு போயிட்டு அங்கே கூல் ஆகிட்டு திரும்ப அந்த ரிட்டர்ன் வரும் வாட்டர் இங்கே வந்து திரும்ப ஹீட் ஆகிட்டு திரும்ப கூலிங் டவர். ஸோ இது ஒரு ப்ராசஸ். இந்த லைனில் பார்த்தீங்கன்னா அதில் கண்டென்சர் வாட்டரோட இன்லெட் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. 3 இருந்தால் ஓகே, 3 அந்த ரேஞ்சில் இருக்கும். 3 பார். அவுட்லெட்டில் வந்து 2.4 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இன்லெட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ சென்டிகிரேட்னு பார்த்துங்க. அவுட்லெட் டெம்பரேச்சர் எவ்வளோ, இது வந்து அந்தந்த அப்ளிகேஷன் ஏற்ற மாதிரி மாறணும். இதெல்லாம் முக்கியமான பேராமீட்டர்ஸ் நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? இதெல்லாம் பேராமீட்டர்ஸ் செக் பண்ணால் அதில் என்ன சேஃப்டி டிவைஸ் நம்ம சேஃப்டி ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை வந்து ஒரு பேராமீட்டர்ஸ் என்னென்ன செக் பண்ணோம் ஒரு டெய்லி லாக் ஷீட்டில். அடுத்தது என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு பார்த்துன்னு இருக்கும். அடுத்து கண்டென்சரில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ரெஃப்ரிஜரண்ட் ப்ரெஷர். இந்த ரெஃப்ரிஜரண்ட் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 600 to 900 KPI அந்த ரேஞ்சில் இருக்குங்க. ஸோ இந்த லிமிட்டுக்குள்ளே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே போகும்போது நீங்கள்
பார்த்துங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் ஏற்கனவே சேஃப்டி கட் அவுட்லாம் இருக்குது. ஸோ அதையும் மீறி ஃபங்க்ஷன் ஆகலை, இல்லை உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் அந்த ஓஎம் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அதை வந்து செக் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது வந்து சேச்சுரேட் ரெஃப்ரிஜரேஷன் டெம்பரேச்சர், அந்த முக்கியமான பேராமீட்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேயுமே இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டென்சர் அப்ரோச் டெம்பரேச்சர். இதுவும் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 3 டிகிரிக்குள்ளே இருந்ததுன்னா சேஃப். அதுக்கு மேலே போக போக உங்களுக்கு எஃபிஷியன்சி இருக்காது. ஸோ உங்களுக்கு ஸ்கேல் ஃபார்மேஷன் இதெல்லாம் வந்து அங்கே வந்து வேலை செய்யும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து செப்பரேட் வீடியோஸே இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு பேராமீட்டர்ஸ் நம்ம கண்டென்சரில் பார்த்தீங்கன்னா செக் பண்ண வேண்டியிருக்கு. இதில் என்ன, இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேஃப்டி ப்ரொடெக்ஷன் என்னென்ன இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கண்டென்சர் அப்ரோச் டெம்பரேச்சர் வந்து 3.5 டிகிரிக்கு மேலே போச்சுனாவே அலர்ட் வந்துடும், ரெண்டாவது கட் ஆஃப் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா, நம்ம செட்டிங் பொறுத்து இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ்னு கண்டிப்பாக அது இதுவும் முக்கியமானது. ஸோ வாட்டரோட ப்ரெஷர் வந்து அதிகமாகும் போது அது வந்து கட் ஆஃப் பண்ணுறதுக்காக ஒரு ரிலீஃப் வால்வ் வச்சுருக்காங்க சேஃப்டிக்காக. ஓகேங்களா, அடுத்தது இதுலேயும் வந்து ஃப்ளோ சுவிட்சும் அதே மாதிரி ஃப்ளோ கம்மியாகும் போதும் சேஃப்டி கட் அவுட் இருக்குது. ஸோ இதையும் பார்த்துங்க, கண்டென்சர் வாட்டர் ஃப்ளோ சேஃப்டி கட் அவுட். ஸோ இங்கே ஒரு 3 அங்கே ஒரு 3 ஆயிடுச்சா. அடுத்தது பார்த்திங்கன்னா கம்ப்ரெசர். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் என்ன நடக்குது, இதில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் செக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைட் வேன் பொசிஷன் வந்து IVG. இது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா 75 to 100 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது ஒரு பேராமீட்டர் முக்கியமானது இதுவும். ஸோ இது வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா கம்ப்ரெசரில் ஆயில் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 50 டிகிரிலேருந்து 80 டிகிரி. இது கம்ப்ரெசர் மோட்டருக்கு அந்த கம்ப்ரெஸில் வர இந்த ஆயில் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 50 to 80 டிகிரி சென்டிகிரேட் இருக்கான்னு பார்த்துங்க ஆயில் டெம்பரேச்சர். அதாவது ஆயில் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும், KPA வந்து 155 to 300 PSI, அது 300 KPA இந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ டிஸ்சார்ஜ் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 35 to 50 இந்த டிகிரி இது இருக்கான்னு பார்த்துங்க. அப்புறம் பேரிங் டெம்பரேச்சர். ஓகேங்களா, கம்ப்ரெசரோட பேரிங் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா, அந்த பேரிங் ஹீட் ஆகக்கூடாது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 50 to 70 டிகிரி சென்டிகிரேட்டில் இருக்கணும். அது கம்ப்ரெசர் மோட்டரோட வைண்டிங் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 10 to 50 டிகிரி, அது அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான பேராமீட்டர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ரெசரில் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். அது இல்லாமல் ரன் ஹவர்ஸ் என்னன்னு செக் பண்ணி இருக்க வேண்டியது, எவ்வளோ ரன் ஹவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் அந்த ரன் ஹவர்ஸை நீங்கள் செக் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் வந்து டெய்லி செக் பண்ண வேண்டிய பேராமீட்டர்ஸ். இதில் சேஃப்டி ப்ரொடெக்ஷன் டிவைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரெஃப்ரிஜரேஷன் கேஸ் வந்து லோ ப்ரெஷரும் ஆகக்கூடாது, ஹை ப்ரெஷரும் ஆகக்கூடாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம், கம்ப்ரெசர் செக்ஷன்களில் வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் கட் அவுட் இருக்கும், கம்ப்ரெசர் டிஸ்சார்ஜ் லைன் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் கட் அவுட் இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் வந்து அதிகமாக ஆகும்போது ரெஃப்ரிஜரேஷன் ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் பண்ணி விட்டுரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரெஷரும் அதே மாதிரி லோ கட் அவுட் சுவிட்ச் இருக்குது. அதில் ஆயில் அது வந்து கம்ப்ரெசரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் சம்ப் இருக்கும், அந்த லெவலும் நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். அதுவும் இதில் போடணும். ஆக்சுவலாக அந்த ஆயில் லெவல் நீங்கள் பார்க்கணும். அந்த ஆயில் லெவல் குறைஞ்சாவே இதெல்லாம் வேலை செஞ்சிடும் வச்சிங்களேன். ஆயில் ப்ரெஷர் லோ ஆச்சுனாவே உங்களுக்கு அட் ஆஃப் டைம் கட் ஆஃப் ஆகிடும். அதேமாதிரி ஆயில் டெம்பரேச்சர், கம்ப்ரெசர் ஆயில் டெம்பரேச்சர் வந்து அதிகமாகக்கூடாது. அது ஹை ஆனாலும் சரி லோ ஆனாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் பண்ணுறதுக்கு இங்கே ப்ரொடெக்ஷன் இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹீட்டர் வந்து ஒரு கொடுத்துருப்பாங்க. இது ஹீட்டர் வந்து ஆக்சுவலாக வந்து வேலை இந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே ஹீட்டர் ஒன்று இருக்குது. இது வந்து எப்போ சுவிட்ச் ஆன் ஆகும் பார்த்தீங்கன்னா கம்ப்ரெசர், அதாவது நீங்கள் சில்லர் ஆஃப் பண்ணிட்டு போனீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகணும், இல்லைனா வந்து ரொம்ப கம்மியாகிடக்கூடாது இல்லையா, அதனால் ஆன் ஆகும். ஸோ இதுதான் வந்து இதனுடைய இது. அதே மாதிரி சில்லர் ஆன் ஆகும்போது இது ஆஃப் ஆகிடும். அது அதுக்கு ஏற்ற மாதிரி அது கண்ட்ரோல் பண்ணிக்கும் வச்சிங்களா, தெர்மோஸ்டாட் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கட் ஆஃப் இது ப்ரொடெக்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரெசர் மோட்டரோட வைண்டிங் டெம்பரேச்சர் ஹை ஆச்சுன்னா அதுக்கு ஒரு கட் அவுட். அது இன்னொன்று முக்கியமாக வந்து கம்ப்ரெசரில் ஹண்டிங்லாம் வரும் சில டைமில் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பிரச்சனை, சர்ஜ் ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க. அது வந்து டிஸ்சார்ஜ் வந்து டிஸ்சார்ஜ் ப்ரெஷர் வந்து ஹையாக இருந்தாலும் லோவாக இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்ரெசர் மோட்டரோட ஹை கரண்ட் ஆச்சுன்னா அதுவும் கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன் பண்ணலாம், அது எலக்ட்ரிக்கலாக கூட பண்ணலாம். ஓகேங்களா, இது வந்து இருக்குது. இதெல்லாம் முக்கியமான பேராமீட்டர்ஸ். இதில் ஒரு 7 சேஃப்டி ப்ரொடெக்ஷன் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் சீக்வன்ஸ் வந்து மாறக்கூடாது. ஆக்சுவலாக ஃபேஸ் சீக்வன்ஸ் மாறிச்சினாவே உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை வரும். கண்டென்சர் மோட்டரு எந்த மோட்டராக இருந்தால் இதில் வச்சுங்க, இதில் எல்லாமே மோட்டர் ரிலேட்டடாக இருக்கும்போது கம்ப்ரெசர் மோட்டராக இருக்கட்டும், இல்லை கண்டென்சர் மோட்டராக இருக்கட்டும், ஃபேன் மோட்டராக இருக்கட்டும், எது ஒன்றா இருக்கட்டுமே, இல்லை வாட்டர் பம்ப்ஸ் எதுவுமே வந்து பிரச்சனை வரும். ஸோ அதுக்காக இது ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவென்டர் ப்ரொடெக்ஷனும் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 15 ப்ரொடெக்ஷன் வந்து நான் இது வரைக்கும் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக இதெல்லாம் முக்கியமான ஒரு இது. பவரில் பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக லோட் பர்சன்டேஜ் பார்க்க வேண்டியிருக்கும், ஆம்ஸ் பார்க்க வேண்டியிருக்கும், வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும், ஆம்ஸ் எவ்வளோ இருக்குன்னு 415 வோல்ட் வந்து +or-5 இருந்தால் ஓகே. அதேமாதிரி PF பார்த்துங்க, கிலோவாட்டு, அப்புறம் எனர்ஜி கண்டிப்பாக பார்ப்பீங்க, எவ்வளோ எனர்ஜி வந்து ஒரு நாளைக்கு செலவாகுது அப்படின்றது நீங்கள் வந்து அது பார்த்துக்கலாம். டிமாண்ட் கிலோவாட். ஸோ இதெல்லாம் வந்து பேராமீட்டர்ஸ் வந்து இந்த 4 சர்க்யூட்லையும் இந்த 4 ஸ்டேஜ்லையும் இருக்க பேராமீட்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், அது தெரிஞ்சுங்க. இது வந்து ஆக்சுவலாக 2 hours ஒன்ஸ் ரீடிங் எடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் உங்கள் லாக் ஷீட்டில் இதை போட்டுட்டு 2 hours ஒன்ஸ் ரீடிங் எடுத்துட்டு கீழே டெக்னீஷியன் சைன் போடுவார், அப்புறம் சூப்பர்வைசர் வந்து 1 day ஒன்ஸ் விசிட் வரும்போது அவரு சைன் போடுவார். அது இல்லாமல் மேனேஜர் எப்போ வரும்னு சொன்னாங்கன்னா அவங்க சைன் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு லாக் ஷீட்டு நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண ஒரு பக்காவான ஃபெசிலிட்டி கம்பெனியில், ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் கிளைண்ட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து இது மாதிரி இருக்கும். அது இல்லாமல் ஆடிட்டில் உங்களுக்கு வந்து இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. ஸோ இது ரெக்கார்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும்.
இதெல்லாம். ஸோ எப்போ பிரச்சனை வந்துடுன்னு கிளியராக தெரியும். நீங்கள் 2 hours ஒன்ஸ் ரீடிங் எடுக்கும்போது கிளியராக தெரிஞ்சிடும். ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலும் சர்வீஸ் பண்ணும்போது அது தெரியும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நாங்கள் முக்கியமான ஒரு சேஃப்டி டிவைசஸ் இந்த வாட்டர் கூல் சில்லில் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல் கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம். ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஏதாவது தப்பாக இருந்தாலும் சரி, இல்லை அடிஷ்னலாக உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச விஷயங்களும் நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.